எஃப்சிஆர்ஏ சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் நிதி மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவரும் நோக்கம் கொண்டவை என்றாலும் அவை அரசியல் ரீதியாக பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளன. 2026ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிமுறைகள் மற்றும் அதற்கு எழுந்துள்ள அரசியல் எதிர்ப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஒரு நாட்டின் இறையாண்மையையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் பேணுவதில் அந்நாடு பெரும் வெளிநாட்டு நிதியை கண்காணிப்பது மிக அவசியமானது. இந்தியாவில் தனிநபர்கள், சங்கங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து பெறும் நிதி உதவியை முறைப்படுத்தவும் கண்காணிக்கவும் கொண்டுவரப்பட்ட சட்டம்தான் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை. 1976 முதலில் இயற்றப்பட்ட இச்சட்டம் காலப்போக்கில் 2010 மற்றும் 2020களில் பல்வேறு முக்கிய திருத்தங்களுடன் வலுப்படுத்தப்பட்டது. வெளிநாட்டு நிதி, இந்திய தேர்தல், நாடாளுமன்றம் மற்றும் பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுவதை தடுத்தல், பெறப்படும் நிதி அதன் உண்மையான நோக்கத்திற்காகவே செலவிடப்படுவதை உறுதி செய்தல், தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களுக்கு வெளிநாட்டு பணம் பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்தல் ஆகிய முக்கியமான 3 நோக்கங்களை இச்சட்டம் கொண்டுள்ளது. அரசு அண்மை காலங்களில் இந்த சட்டத்தை தீவிரமாக்கியுள்ளது. குறிப்பாக மத்திய அரசு 2026 மார்ச் 25 அன்று லோக்சபாவில் ஒரு புதிய திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது. அதன்படி பதிவு ரத்து செய்யப்பட்ட அமைப்புகளின் சொத்துக்களை கையகப்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு நிதியை மற்ற அமைப்புகளுக்கு பகிர்ந்து அளிக்க தடை போன்ற விதிகள் தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு தொண்டு நிறுவனத்தின் எஃப்சிஆர்ஏ பதிவு ரத்து செய்யப்பட்டால் அந்த அமைப்பின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நிர்வகிக்க அரசு ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்க இந்த புதிய திருத்தம் வழிவகை செய்கிறது. வெளிநாட்டு நிதியில் 20% மேல் நிர்வாக செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறை மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் விவாதங்களை கிளப்பியுள்ளன. காங்கிரஸ், திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் இந்த திருத்தத்தை ஜனநாயக விரோதமானது என்று விமர்சிக்கின்றனர். சமீபத்தில் திமுக எம்பி வில்சன் இந்த சட்டம் குறித்து பேசும்போது இது கிறிஸ்தவ மக்களை வீடு புகுந்து அவர்களிடம் துப்பாக்கி முனையில் கொள்ளையடிப்பது போன்றது என ஒப்பீடு செய்திருந்தார். கொடூரமான சட்டம். இந்த சட்டத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. துப்பாக்கி முனையில வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிச்சிட்டு போறீங்க. அந்த மாதிரி தான் கொள்ளடிச்சிட்டு போற எந்த அளவில் இருக்குமோ அதே போலதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் இன்று தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்துவ அதுவும் அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை முடக்கவே இச்சட்டம் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக கேரளா மற்றும் தமிழகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் இச்சட்டம் சிறுபான்மையின் சமூக அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இலக்கு வைத்து செயல்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. வெளிநாட்டு நிதி தவறான வழிகளில் பயன்படுத்துவதை தடுக்கவே இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு எந்தவொரு அமைப்பும் அஞ்ச தேவையில்லை என்றும் உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது இந்தியாவில் சுமார் 16,000 சங்கங்கள் எஃப்சிஆர்ஏ கீழ் பதிவு பெற்றுள்ளன. இவை ஆண்டுதோறும் சுமார் 22,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதியை பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள தற்போதைய மாற்றங்கள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் நிதி மேலாண்மையில் ஒரு புதிய ஒழுக்கத்தை கொண்டுவர முயல்கின்றன. எனினும் சொத்துக்களை கையகப்படுத்தும் அதிகாரம் மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் போன்றவை தொண்டு நிறுவனங்களின் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு முட்டுக்கட்டையாக அமையக்கூடும் என்ற எதிர்க்கட்சிகளின் வாதம் புறந்தள்ள முடியாதது. ஒரு துடிப்புள்ள ஜனநாயகத்தில் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சிவில் சமூக அமைப்புகள் நசுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியம். வெளிநாட்டு நிதி தேச விரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் அதே வேளையில் நேர்மையாக சமூக பணியாற்றும் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இச்சட்டம் கண்காணிப்பு கருவியாக இருக்க வேண்டுமே தவிர தண்டனை கருவியாக மாறிவிடக்கூடாது என்கின்றனர் ஒரு சாரார். அரசு மற்றும் சமூக அமைப்புகளுக்கு இடையே நிலவும் இந்த முரண்பாடுகளை களைந்து உண்மையான சமூக சேவையில் ஈடுபடும் அமைப்புகள் பாதிக்கப்படாத வகையில் இச்சட்டத்தை நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்படுத்துவதே ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வலிமை சேர்க்கும். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக இளவேனில் சுபவாணி.